vlog பார்க்கலாமா? இன்றைக்கி மதியமாக தான் vlog எடுக்க ஆரம்பித்தேன். மதியம் லஞ்சுக்கு வந்து ரசம் ப்ளஸ் ஃபிஷ் ஃப்ரை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மாமியார் வந்து சீத்தாப்பழம் கொடுத்துருந்தாங்க. சரி இது ஒன்றா எல்லாருக்கும் ஷேர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இதை வச்சு ஒரு ரெசிபி பண்ணலாங்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தா செம்ம காற்றுங்க. ஏன்னா புயல் கொடுத்துருக்காங்களா, இருந்தாலும் நம்மளோட காலைப்பணியை நம்ம செஞ்சிடணும். துணியை துவைச்சி போட்டாச்சு. அப்புறம் வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி இது எல்லாருமே இதை வந்து க்ராஸ் பண்ணி தான் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹேர் ஃபால், அதாவது ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ஒரு ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் சொல்லுவேன். வெயிட்டும் ஏறிடுது, சில பேருக்கு கம்மியாயிடும். பட் வந்து ஹேர் ஃபால் வந்து எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரெஸ்ட் ஃபீட் நிப்பாட்டின உடனே எனக்கு அதிகமாக வந்த ப்ராப்ளத்தில் ஒன்று தான் வந்து இந்த ஹேர் ஃபால். அப்படியே ஒரு மாதிரியாகிடுச்சு. இப்போல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா, முன்னெல்லாம் நான் ஆயில் அந்தளவுக்கு வைக்கவே மாட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, தலை குளிச்சேன்னா அன்றைக்கி மறுநாளே வந்து நான் ஹேருக்கு வந்து ஆயில் நல்லா மசாஜ் கொடுத்து ஒரு 10 minutes நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு நல்லா பண்ணுவேன். பட் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஹெவி வேலை இருக்கிறனால நான் என்ன பண்ணிட்டேன், நார்மலாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து தலை சிக்காக எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் லன்ச் வந்து முடிச்சாச்சு. லன்ச்சு தான் நான் சொன்னேன் இல்லையா, வறுத்த மீனும் ரசமும். அதை முடிச்சுட்டு காற்று நல்லாவே அடிச்சிட்டு இருந்தது. சரி லைட்டாக தூக்கம் வந்த மாதிரி இருந்தது. சரி துணியெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுட்டு, வெண்டைக்காய்லாம் நல்லா இருந்தது, அது எல்லாத்தையும் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நைட்டுக்கு ஏதாவது செஞ்சிடலான்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த சீத்தாப்பழத்தை வச்சு ஒரு ரெசிபி சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. செம்மையாக இருக்கும், குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு பால் வந்து ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிக்கிறேங்க. தண்ணி சேர்க்காமல் ஊற்றிக்கிறேன். இதை நல்லா கொதிக்க விட்டுடுங்க. ஒரு சைடு இது கொதிக்கும் போது இந்த சீத்தாப்பழத்தில் இருக்க விதையை தனியாக எடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கட் பண்ணதை வந்து ஒரு பக்கம் இருக்கிறத எடுத்துகிட்டு ஸ்பூன் இருக்கு இல்லையா, ஸ்பூன் வச்சே வந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். அது அப்படியே எடுக்கும்போது வரும். எனக்கு என்னமோ இந்த சீத்தாப்பழத்தில் விதை வந்து ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. இது எல்லாத்தையும் தனியாக எடுத்துகிட்டு வடை சுடுவோம் இல்லையா, வடை சமோசா சுடுற கரண்டி ஒன்று இருக்கும், இல்லை சல்லடை அதுமாரி இருந்தாலும் ஓகே. அதில் அதை அப்படியே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே தனியாக விதை தனியாக ஃப்ளஷ் தனியாக வந்துடும். கொதிக்கிற பாலில் வந்து லைட்டாக ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு கொதிக்க விட்டுடுங்க. சில பேர் இதில் நெய் போட்டு முந்திரி திராட்சைலாம் போட்டு கொடுப்பாங்க. பட் இப்படியே குடிக்கும் போதே நல்லாயிருக்கும். அப்படி குடித்தா ரொம்ப திகட்டும். அதனால தான் நான் சொன்ன மெத்தட் இப்படி தான். இப்படி பண்ணாலே அந்த விதை தனியாக அந்த ஃப்ளஷ் தனியாக கிடச்சிரும் நமக்கு. அப்படி எடுத்துட்டோன்னு வச்சிங்களேன், ரொம்ப ஈஸியாக இந்த வேலையை முடிச்சிடலாம். நீங்கள் இதில் மில்க் ஷேக் கூட ட்ரை பண்ணலாம். பட் இது வந்து கொஞ்சம் மழை காலங்கிறனால சுட சுட பாயாசமாக குடிக்கும்போது நல்லாயிருக்கும். சர்க்கரையும் அதிகமாக போட்டுறாதீங்க, ஏன்னா இந்த பழத்தில் அதிகமாக சுகர் கண்டென்ட் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ அது தனித்தனியாக எடுத்ததுக்கப்புறம் விதை அப்படியே எடுத்து நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்டனில் அப்படியே தூவி விட்டுட்டேன். முளைச்சி வந்து அப்படியே வீட்டுக்கு பின்னாடி வச்சிடலான்னு சொல்லிட்டு. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தான் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பால் நல்லா சுண்டும் போதே நமக்கு ஒரு மாதிரி ஸ்வீட்னஸ் கிடைக்கும். அது இல்லாமல் இந்த பழமும் நல்ல ஸ்வீட்னஸ். இதை போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அந்த ஏலக்காய் மட்டும் எடுத்துடுங்க. ஏன்னா பசங்க வாயில் பட்டுது சாப்பிடவே மாட்டாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பழத்தை அப்படியே அதில் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பசங்களுக்கு கொடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக குடிப்பாங்க. என் பொண்ணு பர்சனலாக இது ரொம்ப ரொம்ப விரும்பி குடித்தா. அவங்க அண்ணனுக்கு கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்னால், நாங்கள் தான் அவன் தூங்கிட்டு இருந்தனால அவனுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஒரு கொடுமையிலையும் கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நம்ம ஏதோ ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நம்ம வீட்டுக்கார்ட்டையோ இல்லை நம்ம பையன்கிட்டே கேட்டோன்னா நம்மளை வச்சு காமெடி பண்ணுவாங்க. அதுமாரி தான் ஒன்று நடந்துகிட்டு இருந்தது. ரியாவை வந்து வச்சு என்னை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது பாயாசமா இல்லை என்னம்மா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. குடிச்சு பார்க்கும்போது இது கல்யாணத்துக்கே இது ஸ்வீட்டாக கொடுக்கலாண்டி அப்படிங்கிற ஒரு காம்ப்ளிமெண்ட்டும் கிடச்சிது. உண்மையிலே சொல்கிறேன், நல்லா இருந்ததுங்க. நம்ம ட்ரை பண்ணலாம் நம்பி. இந்த வந்து நான் செஞ்சு ஃபஸ்ட் டைம் இதான் செய்கிறேன். பட் வந்து நான் ஒரு வீடியோ பார்த்து தான் செஞ்சேன். அவங்க வந்து ஐஸ்கிரீமாக செஞ்சுருந்தாங்க. பட் நாங்கள் வந்து இது பாயசமாக ட்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்ப சூப்பர் டேஸ்ட் இருந்தது. எல்லாருமே அப்புறமா ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டோம். ரியாவோட ரியாக்ஷன் பார்த்தீங்களா, அவள் கொடுக்கவே மாட்டாளாம், யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் சாப்பிட்டுட்டு இருந்தா. நல்லா இருக்காமான்னு கேட்டால் சூப்பர்மா அப்படின்னாங்க. இவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நைட் டின்னருக்கு நம்ம பறித்து வெண்டைக்காய் இருந்தது பார்த்தீங்களா, அதை காரக்குழம்பாக வச்சு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் vlogல சந்திக்கிறேன். பாய்.